பஸ் ஸ்டாப்பில் ஒருவன் மட்டுமிருந்ததால் இந்த 4 பேர் முன் இவன் தாக்கு பிடிக்க முடியாதென்பதால் திரும்பி பாராமல் தனக்கேன் வம்பு என்று ஓடிவிட்டான். எப்பவும் அபிக்கு முன்னால் வீட்டில் காத்திருக்கும் கவிதா காணாமல் என்ன இன்னும் வரவில்லை என்று யோசித்து காத்திருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து பொறுமை தாங்காமல் அவளுக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். சார்ஜ் கூட போட மாட்டேங்கிறா என்று நினைத்து வரட்டும், அவளுக்கு இருக்கு. மணி 8:30. கவி வர இவ்வளவு நேரம் ஆகாதே. கவிதா ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்தான். செக்யூரிட்டியிடம் ஃபோன் போனது. சார், ஆஃபீஸில் யாரும் இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கவிதா, இருங்க ஒரு நிமிஷம் என்று நோட்டை பார்த்து, மேடம் 5:30க்கே கிளம்பிட்டாங்க என்றான். அபி பதற்றமானான். விவேக், வா போய் பார்க்கலாம். இருவரும் பல மணி நேரமாக வீட்டுக்கு வரும் வீதி, ஆஃபீஸ், அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் எல்லா இடமும் தேடி சலித்தனர். விவேக், ஏதாவது உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கா பாருங்க, யாராவது கடத்தி இருந்தா உங்களுக்கு ஃபோன் செய்து இருப்பாங்க. அபி அதிர்ந்து அவசரமாக ஃபோனில் தேட ஒரு காலும் வரவில்லை. விவேக், சார், நாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். அங்கு சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்து காத்திருந்தான். அபி, கவி, நீ எங்கே போனே? உனக்கு என்ன ஆச்சு? என்னை பயப்படுத்தாம சீக்கிரம் வந்துடு. கவி அழுதான். இரவு 1 மணி. கவியை பற்றி எதுவும் தெரியவில்லை. அபி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அவளை ஏதும் திட்டக்கூட இல்லையே. மதியம் சந்தோஷமாதானே பேசிட்டு இருந்தோம். அப்படி என்மேல் தப்பு இருந்தாலும் அவ என்கிட்டே கோபப்பட மாட்டா. அவளோட அதிகபட்ச கோபம் ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசாம இருப்பா, அவ்வளவுதான். அவளுக்கு என்னமோ ஆச்சு. அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். போகலாம்டா, ரோடா தேடலாம். அன்னைக்கு மாதிரி அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஏதும் ஆகி இருந்தால் நினைக்கவே நடுக்கமாக இருந்தது. கவி, உன்னை தேடி வருகிறேன். நீ எந்த துன்பத்தில் இருந்தாலும் எனக்காக காத்திரு. நான் உன்னை பார்க்கும்போது நீ உயிரோடு இருக்கணும். நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பு மேல் ஆணையிட்டு கேட்டுக்கொள்கிறேன். எந்த சேதாரமும் இல்லாமல் என்னிடம் வந்துவிடு. அது ஆனந்துக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் வளாகம். அங்குதான் தமிழ்ச்செல்வன் வேலை பார்த்து இருந்தார். சிறு வயது முதல் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து போய் இருப்பதால் மோனிகாவிற்கு அந்த கட்டடம் அத்துபடி. அந்த கட்டிடத்துக்கு 6 மாடி வரைதான் லிப்ட். காரணம், ஹாஸ்பிட்டல் வளாகம் அத்துடன் முடிந்து 7வது மாடியில் வேலை செய்பவர்கள் தங்கும் அறை இருப்பதாலும் அதற்கு மேல் மொட்டை மாடி என்பதாலும் அதிகம் நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்தது. அந்த கட்டிடத்தின் 8வது மாடியில் அதிகம் உபயோகப்படுத்தப்படாத இடத்தில் மோனிகா கவிதாவை நாற்காலியில் கட்டி வைத்திருந்தாள். கவிதா இன்னும் மயக்கத்தில் இருந்தால் அவளை தூக்கி வர உதவியவர்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டிருந்தாள். மோனிகா கவிதாவை மயக்கத்திலேயே சாகடிக்க முடிவெடுத்து கையில் இருந்த கட்டையில் அவளை அடித்தாள். ஒவ்வொரு அடிக்கும் கவிதா முணங்கினாலே தவிர அவளால் கண் விழிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் கைகளில் வலி ஏற்பட அடிப்பதை நிறுத்திவிட்டு கையில் இருந்த பொட்டலத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பித்தாள். மோனிகா, கவிதாயினி, பசிக்குதா? சரி, நான் சாப்பிடுறேன். இப்போ நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரியலை. ஆனா காலையில் நீ இருக்க மாட்டே. அடுத்த ஜென்மத்தில் என்னை சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ. இல்லைனா அப்பவும் உனக்கு ரொம்ப மோசமான சாவை என்னோட கையாலே கொடுப்பேன். சரி, இப்போ உன்னை எப்படி சாகடிக்கிறதுன்னு நான் நல்லா யோசிக்கணும். அங்கே தரையில் படுத்து கொண்டாள். இரவு நீண்டது. குளிரெடுக்க ஆரம்பித்தது. கவிதாவின் வாயில் துணியை துருத்தி கட்டுக்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து குளிர் தாங்காமல் கீழே ஷிப்டுக்கு சென்ற நர்ஸ் ஒருவரின் அறையில் நுழைந்து படுத்து கொண்டாள். கவிதாவோ மார்கழி குளிரில் உடலில் மோனிகாவால் ஏற்பட்ட காயங்களுடன்
குற்றுயிராக நடுங்கிக் கொண்டிருந்தாள். அபி தன்னுடைய வீல்சேர் துறந்து ரோட்டில் கவிதா கவிதா என்று கத்திக்கொண்டு அலைந்தான். மணி 3. விவேக்: சார், யாரோ கடத்தி இருக்காங்க மேடம். ஃபோன், ஹேண்ட்பேக் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு இருக்கு. அபி: அந்த பாதையெல்லாம் ஆட்களை போடு. அபி ஆழமாக யோசித்தான். கவிதாவை யார் கடத்த வாய்ப்பு இருக்கு? கோகுல், ரிஷி, மோனிகா. சட்டென்று மனதில் ஒரு மின்னல் அடிக்க, கோகுல், ரிஷி, மோனிகாவோட ஃபோன் எங்கே டிராவல் ஆகுது பாரு. கொஞ்ச நேரத்தில் கோகுல், ரிஷி ஃபோன் எல்லாம் பெரிய வீட்டில் இருப்பதாகவும் மோனிகா ஃபோன் மட்டும் ரோட்டில் கிடப்பதாகவும் தகவல் வந்தது. அபி: மோனிகா கவிதாவை தொடும் முன்னாடி உன்னோட உயிர் உலகத்தை விட்டு போயிருக்கும். தமிழ்செல்வனுக்கு ஃபோன் செய்தான். அபி: மோனிகா எங்கே? தமிழ் அபியின் டார்ச்சரில் மிகவும் வெறுத்திருந்ததால், தெரியாது, அவளுக்கும் எனக்கும் ஒண்ணுமில்லைன்னு உனக்கு முன்னாடி தானே ஹோட்டல்ல சொல்லிட்டு வந்தேன். அபி: மோனி எங்கே? தமிழ்: தெரியாது தெரியாது தெரியாது. அபி: உன்னோட மனைவி அருணா என் பிடியில் இருக்கான்னு நினைவிருக்கா? உங்க 3 பேரையும் இருந்த சுவடில்லாம செய்திடுவேன். தமிழ்: என்ன பண்ண சொல்லற? அபி: மோனிகா எங்கே போயிருப்பா? அவளுக்கு பழக்கப்பட்ட இடம், கவிதாவை கடத்தி கொண்டு போய் வைக்கக்கூடிய இடம் எங்கே? தமிழ்: கவிதாவை கடத்திட்டாளா? இவளுக்கு ஏன் புத்தியே வரமாட்டேங்குது? அதற்குள் தமிழ் வீட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் வந்து வீட்டில் தேடிவிட்டு தமிழையும் தூக்கி கொண்டு அபியிடம் வந்தனர். அபி: ஸ்கூல், காலேஜ் எல்லா பக்கமும் தேடுங்க. விவேக்: சார், மேடம் பேக் கிடந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனதா தகவல் கிடைச்சிருக்கு. அபி: ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் தேடுங்க. பொழுது விடிந்தது. மணி 7. அபிக்கு கவிதாவை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை. மோனிகா சோம்பல் முறித்து எழுந்தாள். அந்த ரூமுக்கு சொந்தக்காரி ஸ்டாஃப் நர்ஸ்: என்ன மோனி இங்கே இருக்கே? மோனி: அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை. அதனாலதான். அவள்: உங்க அப்பா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தே 4 நாள் இருக்கும். உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். மோனி: அதை ஏன் கேட்குற? என்னோட அப்பாவோட முதல் தாரத்து பொண்ணு இருக்காளே கவிதா, அவ பண்ணும் வேலைதான். அவள் என்ன பண்ணினா? மோனி: இந்த ஹாஸ்பிட்டல் முதலாளி இருக்காரு தானே, அவரோட 2வது பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த ஆளு நொண்டி. கொஞ்ச நாள் பார்த்தால் ரொம்ப போர் அடிச்சிருக்கும் போல இருக்கு. எனக்கு நிச்சயம் பண்ணி இருந்த ரிஷியோட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டா. அது குடும்பத்தில் எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு ரொம்ப கேவலமா போச்சு. வெளியே தலை காட்ட முடியாமல் இருக்காரு. அவள்: அடி பாவி, சொந்த தங்கச்சி வாழ்க்கையிலே விளையாடிட்டாளே. மோனி: சரி விடு, நான் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே போயிடுறேன். அவள்: சரி, நான் நைட் டியூட்டி, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு 9 மணிக்கு சாப்பிட போவேன். அப்போ உனக்கும் ஏதாவது வாங்கிட்டு வரேன். மோனி: சரி, நீ தூங்கு என்று அவள் தூங்கியதும் மெல்ல அங்கிருந்து 8வது மாடிக்கு போய் பரிதாபமாக நாற்காலியில் சாய்ந்து இருக்கும் கவிதாவை பார்த்து, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசிச்சிட்டேன். கவிதாவை நாற்காலியிலிருந்து விடுவித்து கையையும் காலையும் சேர்த்து கட்டினார். வாயில் துணி அடைத்து இருப்பதை உறுதி செய்துவிட்டு அவளை தரையில் தள்ளிவிட்டு அங்கிருந்த பழைய பொருட்களை சேகரித்து கவிதா மேல் மற்றும் சுற்றியும் அடுக்கினாள். கவிதாவை முழுவதுமாக மறைத்துவிட்டு, நான் இங்கிருந்து போயிடுவேன். உன்னோட புருஷன் உன்னை கண்டுபிடிப்பானா? அதுவரை நீ உயிரோட இருப்பியா பார்க்கலாம். மோனிகா யார் கண்ணிலும் படாமல் அங்கிருந்து வெளியேறினாள். கவிதா தன்னுடைய முயற்சியால் தன் மேலிருந்த பொருட்களை தள்ளிவிட்டு மெல்ல நகர்ந்தாள். உடம்பெல்லாம் வலியாலும் நாள் முழுவதும் உணவு தண்ணீர் இல்லாத சோர்வினாலும் மேற்கொண்டு நகர முடியாமல்
அபி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இல்லைனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்று மனதார நினைத்து தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் தளரவிட்டு ஆழ்ந்த நித்திரைக்குள் சென்றாள். மணி மதியம் 3. அபி, ரிஷி, ஆனந்த், தமிழ் நால்வரும் ஆளுக்கொரு பக்கம் அந்த பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் தேட விவேக் ஆம்புலன்ஸ் டிரைவர் அனைவரையும் விசாரித்தான். எந்த ஹாஸ்பிட்டல், யார் பேஷண்ட் என்பது உட்பட விசாரித்து எதுவும் துப்பு கிடைக்காததால் சோர்ந்தனர். ரிஷி, அபி தன்னுடைய காலில் நடப்பதையும் கவிதாவிற்காக துடிப்பதையும் பார்த்தான். இனி எப்படியாவது அபிக்காக நீ பத்திரமா வந்திடணும். முதல் முறையாக அவள் அபிக்காக பிறந்தவள் என்று அவனுக்கு தோன்றியது. மோனிகாவை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு என்று ஊர் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டது. மாலை 5 மணியளவில் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் நர்ஸ் ஏதோ வாங்க வெளியே போக அங்கே சுவரில் வரிசையாக ஒட்டி இருக்கும் போஸ்டர் பார்த்ததும் பயந்தாள். மோனிகா காலையில் தன்னிடம் பேசிக்கொண்டிருந்து சென்றாளே, ஏதும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாளா? அவள் மாட்டினால் தன்னையும் பிரச்சனையில் இழுத்து விட்டு விடுவாளா? அந்த நர்ஸ் தமிழ்ச்செல்வனுக்கு ஃபோன் செய்தாள். சார், மோனிகா காலையில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தா. ஆனால் உங்கள் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டதா சொன்னா. ஆனால் இப்போ அவளை காணோம்னு போஸ்டர் ஒட்டி இருக்கு. தமிழ், இப்போ எங்கே இருக்கா தெரியுமா? நர்ஸ், தெரியாது சார். ஆனால் காலையில் ஷிஃப்ட் முடிஞ்சு நான் என்னோட ரூமுக்கு போகும்போது இருந்தா. அப்புறம் எங்கே போனாள்னு தெரியலை. தமிழ் உடனே அபிக்கு தகவல் சொல்லி அபி, ரிஷி மற்றும் ஆனந்த் நால்வரும் ஹாஸ்பிட்டல் வந்தனர். நர்ஸை சுற்றி நின்று விவரங்களை தெரிந்து கொள்ள, சார், நைட் இந்த ஹாஸ்பிட்டல் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு என்று ஒருவன் சொல்ல, சிசிடிவி பார்த்து மோனிகா வந்திருப்பதும் கூட ஒரு பேஷண்ட் இருப்பதும் தெரிந்தது. 7 மாடியும் ஆட்களை அனுப்பி தேட மொட்டை மாடிக்கு மட்டும் பூட்டு போட்டிருந்தது. நர்ஸ், சார், அங்கு அனுமதி இல்லை. நாங்கள் யாருமே அங்கே போக மாட்டோம். எப்பவுமே பூட்டிதான் இருக்கும். இரவு கவிழ துவங்க அபிக்கு நெஞ்சு படபடத்தது. பூட்டை உடைத்து கதவை திறந்து செல்ல அந்த அமைதியில் மூச்சு திணறி முனகல் சத்தம் தெளிவாக கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி அபி போக அந்த மொட்டை மாடியில் இருட்டில் பந்து போல சுருண்டு இருந்தான். அபிக்கு இதயத்தை யாரோ இறுக்கி பிடித்து கசக்கி பிழிவதைப் போன்ற வலி ஏற்பட்டது. அவள் அருகே ஓடியவன் சுற்றி இருந்ததை எல்லாம் உதைத்து தள்ளிவிட்டு அவளை அணைத்து தூக்கி கொண்டு படியில் இறங்கி ஓடினான். அவசர சிகிச்சையில் அவளை படுக்க வைத்து கை கால் கட்டுகளை அறுத்து எறிந்து, டாக்டர் சார், நீங்க வெளியே இருங்க என்றதும் வெளியே தரையில் அமர்ந்து அழுதான். ரிஷி, காதல் என்றால் இதுதானா? தன்னை விட அபியின் தவிப்பு, அவளை மீட்டு விட வேண்டுமென்ற துடிப்பு, அவளை அந்த நிலையில் பார்த்த வேதனை, அசராத ஆண் மகனையும் ஆட்டி வைக்கும் இந்த காதல். ஹாஸ்பிட்டல் கவிதாவிற்கு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது. வெளியே அழுது கொண்டிருந்த அபியை சமாதானம் செய்ய பரணியும் விவேக்கும் அவன் அருகே அமர்ந்திருந்தனர். சிகிச்சைக்கு பின் டாக்டர் வெளியே வந்து, அவங்களுக்கு ஒன்றுமில்லை, சாப்பாடு தண்ணி இல்லாமல் உடம்பில் சத்து குறைஞ்சு இருக்கு, ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல இருக்கு, இரத்த காயங்களும் ஊமை காயங்களும் இருக்கு, குளிரில் இரவு முழுவதும் இருந்ததால் காய்ச்சல் அதிகமாக இருக்கு, மயக்கத்தில் இருக்காங்க, சீக்கிரம் கண் முழிச்சிடுவாங்க, மற்றபடி கவலைப்படும்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை கேட்டதும் தான் அபி கொஞ்சம் நிம்மதியானான். கவிதாவை அவசர சிகிச்சையிலிருந்து VIP வார்டுக்கு மாற்றப்பட்டாள். விஸ்தரமான அறை, பெரிய கட்டில், அதில் சிறிய பூனை போல அவள் படுத்திருந்தாள். அபி கவிதா அருகே நின்றான். அவளை தொட்டாலே அவளுக்கு வலிக்கும் என்று பயந்தான். முகம் வீங்கி கருத்திருந்தது.
உதடுகள் காய்ந்து வெடித்து இருந்தது. அவள் மென்மையான உடலில் அங்கங்கு கன்றி இருந்தது. கைகளிலும் கால்களிலும் கயிறு கட்டப்பட்ட தடம் காயமாகி சிவந்து இருந்தது. அபி அவள் காதில், தேங்க்யூ கவி, எனக்காக காத்திருந்ததுக்கு. சாரி, நான் உன்னை சீக்கிரம் கண்டுபிடிக்காம போனதுக்கு. இனி உனக்கு எந்த துன்பமும் இல்லாம பத்திரமா உன்னை பார்த்துக்கிறேன் என்று சொல்லி நெற்றியில் முத்தமிட்டான். பரணி அவனை தோளோடு கட்டிக்கொண்டான். பரணி, ஏதாவது சாப்பிட்டியா? விவேக், சார் சாப்பிட்டு சரியா 1 நாள் ஆகுது. பரணி, சரி, சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வா. விவேக் கிளம்பினான். பரணி, ஏண்டா இப்படி உண்மையை வெளியிட்டுட்டே? இவ்வளவு நாள் பிளான் செய்து உங்க அண்ணனை வீழ்த்த முயற்சித்தது எல்லாம் பாழா போச்சே. அபி, அட போடா, நேத்து நான் இருந்த மனநிலையில் எதை பத்தியும் யோசிக்கும் நிலைமை இல்லை. கவிதா கிடைச்சா போதும்னு தோணுச்சு. பரணி, சரி, அவளை என்ன பண்ண போறே? அபி, அனுப்பிட வேண்டியதுதான். எவ்வளவு தைரியம் என்கிட்டே பொய் சொல்லியிருக்கா. கவிதாவை நாள் முழுவதும் சாப்பாடு தண்ணி இல்லாம பட்டினி போட்டு அடிச்சிருக்கா. கொலை செய்ய முயற்சித்து இருக்கா. இனி சும்மா விட்டேனா அப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்க தலையில் கொம்பு முளைச்சிடும். யாருக்கும் இனி துணிச்சல் வரக்கூடாது. இப்போ என்னோட உயிரை மட்டுமில்லை, கவிதாவையும் காப்பாத்திக்கணும். வேற வழி இல்லை. என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக்கணும். அபியை தொட்டா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு காட்டணும். பரணி, பொண்ணா இருக்கே, லீகலா போகலாம்னு பார்த்தேன். அபி, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பரணி, சரி, பார்த்துடலாம். விவேக் சூடா சப்பாத்தி வாங்கி வர மூவரும் சாப்பிட்டனர். இரவு முழுவதும் கண் விழித்து கவிதா கண் விழிக்க காத்திருந்தவனை ஏமாற்றாமல் கண் விழித்தாள். அபி, இப்போ எப்படிமா இருக்கே? கவிதா அவனை பார்த்தாள். 1 நாளில் ஒரு மனிதனுக்கு வயசாகி விடுமா? கலைந்த தலை, அழகிய முகத்தில் வாட்டம், கண்களில் சோர்வு என்று அவன் நிலையை பார்த்த அவள் கண்கள் குளமாகின. அபி அவள் ஏதும் பேசாததை பார்த்து கவி என்று மெலிதாக அழைத்தான். கவி மெல்ல வாய் திறந்து யார் நீங்க என்றதும் அபி அதிர்ந்து போனான். அபி, கவி என்னை தெரியலையா? கவி இல்லையே என்றதும் அவன் கண்ணில் நீர் மளமளவென வழிய ஆரம்பித்தது. அவள் கையை பிடித்து கொண்டு கண்களில் வைத்து, கவி ப்ளீஸ். கவி, அபிமாமா என்று கொஞ்சலாக அழைத்தாள். அவன் அழுகையின் ஊடே சிரித்தான். கவி மெதுவாக, என்ன ஆச்சு உங்களுக்கு? எவ்வளவு அழகா இருப்பீங்க, இப்படி முகத்தில் வெளிச்சம் இல்லாம இருக்கீங்க. அவனை மார்போடு அணைத்து கொண்டாள். அவன் மென்மையாக அவளுக்கு வலிக்காமல் அவள் மார்பில் சாய்ந்தான். அபி, வலிக்குதாமா? கவி, உங்களை பார்த்ததும் வலி போச்சு. சாப்பிட்டீங்களா? அபி, சாப்பிட்டேன். இரு, டாக்டர் பார்த்து உனக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம்னு கேட்டுட்டு வந்துடுறேன் என்று ஓடினான். திரும்பி வரும் பொழுது ஒரு டம்ளரில் பால் கொண்டு வந்தான். கவி, என்ன நீங்க பாட்டுக்கு மறந்தாப்படி காலில் நடக்கிறீங்க? யாராவது பார்த்துட்டா? அபி, நேத்தே வீல் சேரை தூக்கி போட்டுட்டேன். எல்லாவற்றையும் சந்திக்க துணிஞ்சிட்டேன். இந்தா பாலை குடி என்று அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு பாலை பருக வைத்தான். கவி அவன் மேல் சாய்ந்து கொண்டு, உங்களுக்கு என் மேல் அவ்வளவு பாசமா? அபி, இல்லை, கொஞ்சம் கம்மிதான். கவி, அதுதான் தெரியுமே. நான் செத்து போனதும் உடனே நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அது யாரு? அபி, என்ன வளரிட்டு இருக்கே? கவி, என்னோட கனவுல. அபி, அது எப்படி எனக்கு தெரியும்? கவி, நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அபி, அந்த பொண்ணாவது அழகா இருந்ததா? கவி, இல்லை, மங்கி மாதிரி இருந்தது. அபி, நல்லா பார்த்தியா? அது நீயா இருக்க போறே. கவி, மாமா சினுங்கினாள். அபி, சும்மா சொன்னேன், நீதான் அழகு தேவதை.
என்னை ஆட்டி வைக்க வந்த பிசாசு, அழகான ராட்சசி என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அபி, நீங்க என்னை கிண்டலடிக்கிற மாதிரி தெரியுது. அபி கொஞ்சலாக, இல்லம்மா. கவி, அப்போ வட்டி கொடுங்க. அபி, வட்டியா? என்ன வட்டி? கவி, சும்மா விடுவார்களா? ஹோட்டல்ல கடன் வாங்குனீங்களே. அபி, ஓ அதுவா என்று அவளுக்கு முத்தமிட்டான். கவி, என்ன பிச்சை போடுறீங்களா? வட்டி மேன், 1க்கு 1000 வட்டி. அபி அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். கவி, மாமா என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குறீங்களா? அபி, இல்லை, உனக்கு வலிக்கும், வேண்டாம். கவி, சரி, எனக்கு இன்னும் 3 மாசத்துக்கு வலிக்கும், நான் தூங்குறேன் என்றதும் காலில் இருந்த செருப்பை உதறிவிட்டு அவள் அருகே படுத்துக்கொண்டு கட்டிக்கொண்டான். அவனின் மூச்சு காற்று அவள் முகத்தில் தென்றலென வீச அவனுக்கு நாள் முழுவதும் சுமந்த பாரம் இறங்கி இப்போது அவன் மார்பில் அவள் மேல் பூ போல சாய்ந்திருக்க இருவரும் நிம்மதியாக தூங்கினர். காலையில் அபியின் காதை யாரோ சுரண்ட கண் விழித்தான். இந்திரா நின்றிருந்தாள். அபி அவன் மேல் தூங்கிக் கொண்டிருந்த கவிதாவை மெல்ல கட்டிலில் படுக்க வைத்து அவள் மேல் போர்வையை போர்த்தி விட்டு கட்டிலை விட்டு இறங்கினான். அங்கு ஆனந்த், ரிஷி, புவனா எல்லோரும் நின்றிருந்தனர். இந்திரா அபியின் காலை தொட்டு தடவி பார்த்து சித்தப்பா என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள். இந்திரா, சித்தப்பா, அந்த மோனிகா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாளாம்.